பண்பாடு என்ற சொல்ல தமிழில் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரநாதனார். அதுக்கப்புறம் நிலமும் சிறுபொழுதும் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி யாமம் தான், முல்லை மாலை தான் வரும், மருதம் வைகறை தான், பாலை ஏற்பாடு வராது, பாலை நண்பகல் வரும். ஏற்பாடு எந்த நிலத்துக்குரிய சிறுபொழுதுனா நெய்தல் நிலத்துக்குரிய சிறுபொழுது. பாரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டானது தான், ஆன்சர் இதுதான் வரும். அடுத்து பேகன் என்ன பண்ணியிருப்பாருனா, பேகன் மயிலுக்கு போர்வை தந்திருப்பார். ஆய் அண்டிரன் என்ன பண்ணியிருப்பார்னா நீல நாகத்தோட ஆடையை இறைவனுக்கு அணிவித்தவர் அவர் தான். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி அழுத்திருப்பாங்க. தொண்டி அப்படின்றது திண்டிஸ்னு வரும், முசிறி அப்படின்றது முசிறிஸ்னு வரும், பொற்காடு பஹரி, குமரி அப்படின்னா கொமாரி அப்படின்னு வரும். அடுத்து கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யாருன்னு இருக்காங்க, ஹிப்போக்ரேட்டஸ் தான். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மிளகை இந்திய மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் எதுனா கலித்தொகை. அதுக்கப்புறம் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் எப்பயும் நீங்கள் ஒரு டைம் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கூற்று சரி காரணம் சரி தான் கொடுத்துருக்கேன். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு தொல்காப்பியம் கூறுது. காரணம் என்னென்னா நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்கள் தான் உயர்ந்தவர்கள். 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் என்னென்னா 5 தான். அதுக்கப்புறம் பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுற எழுத்துக்கள் பட்டயங்கள்னு சொல்லுவாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் 2 4 தான் சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கூற்று என்னென்னா தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை 12ன்னு கொடுத்துருக்காங்க. 12 சொல்லியிருக்க மாட்டாங்க, தொல்காப்பியத்தில் 7 தான் சொல்லியிருப்பாங்க. 12 எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லியிருக்காங்க. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை, இது கரெக்டு தான். அதுக்கப்புறம் மன்னனோட வீரம் கொடை புகழ் இதை சிறப்பித்து பாடுவது எதுனா பாடான் திணை தான் பாடியிருப்பாங்க. வாகை திணை வெற்றியை கொண்டாடுறது தான் வாகை திணை சொல்லியிருப்பாங்க. பொருந்தா காதலை பெருந்திணைன்னு சொல்லுவாங்க. அதனால் 2 4 தான் சரி, 1 3 தப்பு தான். அடுத்து சோழகால கிராம ஆட்சி முறை பற்றி வரைய உதவும் கல்வெட்டு எதுனா உத்திரமேரூர் கல்வெட்டு தான்.